அமேசான் மழைக்காடு இன்றைக்கு பூமியில காணப்படுற மிகப்பெரிய மழைக்காடு. பூமியோட நுரையீரல் அப்படின்னு கூட சொல்லலாம். பூமியில நாம இதுவரை கண்டுபிடித்த உயிரினங்கள்ல சுமார் 25% உயிரினங்கள் அமேசான் மழைக்காடுகள்ல தான் வாழ்ந்துட்டு வருது. அப்படிப்பட்ட அமேசான் மழைக்காடுகள்ல மறைந்திருக்கிற வியப்பூட்டும் விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்தியாவோட பரப்பளவை விட சுமார் 70% அதிக பரப்பளவை கொண்டதுதான் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உலகிலேயே மிக நீளமான நதி அது ஆப்பிரிக்காவில் காணப்படுற நைல் நதி அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நீர்வரத்து அதிகமான நதி அப்படின்னு பார்க்கும்போது அது அமேசான் நதி தான். உலகிலேயே 2வது நீளம் அதிகமான நதியும் இந்த அமேசான் நதி தான். இது சுமார் 6400 கிலோமீட்டர் நீளத்தோட காணப்படுமாம். வியக்க வைக்கும் ஆண்டிஸ் மலை தொடர்கள் முதல் பிரேசில்ல காணப்படுற பீச் ஓரங்கள் வரை பாயற இந்த அமேசான் நதி சுமார் 1000 குறு நதிகளாகவும் பிரியுது. ஒவ்வொரு செகண்ட்லயும் கிட்டத்தட்ட 20 கோடி லிட்டர் தண்ணீர் அமேசான் நதியிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்குது. அமேசான் காடுகளை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1600 இனத்திற்கும் மேற்பட்ட 39,000 கோடி மரங்கள் இந்த அமேசான் காடுகள்ல காணப்படுது. இது அமேசான்ல காணப்படுற மிகப்பெரிய மரங்களோட கணக்கெடுப்பு மட்டும்தான். செடி கொடிகள் பாசிகள் அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தினோம்னா கிட்டத்தட்ட 40,000 வகையை சார்ந்த தாவரங்களை கண்டுபிடிக்க இயலுமாம். இதுலயுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பல தாவர வகைகளும் இந்த அமேசான் காடுகள்ல வாழ்ந்துட்டு தான் வருது. 400க்கும் மேற்பட்ட நிலவாழ் உயிரினங்களும் 3000க்கும் அதிகமான நன்னீர்ல வாழ்ற மீன் வகைகளும் 1300க்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் 400க்கும் மேற்பட்ட இனங்களை சேர்ந்த மற்ற விலங்குகளும் அமேசான் காடுகள்ல காணப்படுது. அமேசான் மழைக்காடுகள்ல நடத்தப்பட்ட கணக்கெடுப்புல அதிகமா கண்டுபிடிக்கப்பட்டது பூச்சி வகைகள். பட்டாம்பூச்சி, புழுக்கள், தேனீக்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பூச்சி இனங்கள் அமேசான் மழைக்காடுகள்ல வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. இவை அனைத்துமே இதுவரை மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்களோட கணக்கெடுப்பு மட்டும்தான். இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பல உயிரினங்களும் அமேசான் மழைக்காடுகள்ல வாழ்ந்துட்டு தான் வருது. அமேசான் மழைக்காடுகளை 4 பாகங்களா பிரிக்கலாம். 1 எமர்ஜென்ட், 2 கேனோபி, 3 அண்டர் ஸ்டோரி, 4 ஃபாரஸ்ட் ஃப்ளோர். அமேசான் மழைக்காடுகளோட மேற்பரப்போட பேர் தான் எமர்ஜென்ட் லேயர். இந்த லேயர்ல நீங்க 60 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட மரங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 1000 வருட பழமை வாய்ந்த மரங்களும் இந்த காடுகள்ல காணப்படுது. இதுலயும் கேப்போப் என்கிற இனத்தை சேர்ந்த மரங்கள் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குமா. இந்த மரத்தை நீங்க பார்க்கும்போது ஜேம்ஸ் கேமரான் இயக்கிய அவதார் படத்துல வர்ற மிகப்பெரிய மரத்தோட ஞாபகம் உங்களுக்கு வரலாம். ஆனா உண்மையில இந்த கேப்பாப் மரத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் அவதார் படத்துல அந்த மிகப்பெரிய மரத்தை டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எமர்ஜென்ட் லேயர்ல நீங்க பறவை இனங்களை மட்டும்தான் அதிகமா பார்க்க முடியும். உதாரணமா வௌவால் மற்றும் கிளி போன்றவைகளை பார்க்க முடியும். அதிகப்படியான கிளைடர்ஸ உங்களால பார்க்க முடியும். அதாவது இவைகளுக்கு பறக்கிறதுக்கு இறக்கைகள் இருக்காது. ஆனா இவைகளோட கைகளுக்கு பின்னால் காணப்படுற இறக்கை போன்ற அமைப்பால கிளைட் பண்ணி போகுமாம். பருந்து மற்றும் கழுகு தான் இந்த மேற்பரப்புல காணப்படுற முக்கியமான வேட்டையாளிகள். கிளைடர்ஸ் மாதிரியான உயிரினங்கள் தான் இவைகளோட உணவு. இதற்கு கீழே காணப்படுற லேயர் தான் கேனோபி லேயர். இங்க 6 மீட்டர் உயரம் கொண்ட தாவரங்கள் மற்றும் மரத்தை உங்களால பார்க்க முடியும். அமேசான் மழைக்காடுகளோட அடர்த்தி நிறைந்த பகுதி தான் இந்த கேனோபி லேயர். எந்த அளவுக்கு அடர்த்தி அப்படின்னா கேனோபி லேயரை தாண்டி சூரிய ஒளி மிகச்சிறிய அளவு மட்டுமே தரைப்பகுதியை வந்தடையுமாம். இதனாலேயே அமேசான் மழைக்காடுகளோட தரைப்பகுதி இருள் சூழ்ந்த நிலையில தான் காணப்படுமாம். இந்த கேனோபி லேயர்ல தேவையான அளவு சூரிய ஒளி கிடைக்கிறதால இங்க அதிகமான பழங்கள் மற்றும் பூக்களை கொண்ட தாவர வகைகள் மற்றும் சிறு மரங்களை அதிக அளவுல பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அமேசான் மழைக்காடுகள்ல மட்டுமே பார்க்க முடிகிற 25,000 வகையை சார்ந்த ஆர்பிட் வகைகளை நீங்க இந்த கேனோபி லேயர்ல பார்க்க முடியும். டோக்கன் மாதிரியான மிகப்பெரிய சுண்டுகளை கொண்ட பறவை இனங்களையும் இந்த லேயர்ல தான் உங்களால பார்க்க முடியும். இவைகளோட இந்த மிகப்பெரிய சுண்டுகள் இவைகளோட இணைகளை கவர்றதுக்காகவும் உடலோட வெப்பநிலையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காகவும் தான் பயன்படுது. மெக்காவு அப்படின்னு அழைக்கப்படுற அழகான கிளி இனங்களையும் உங்களால இங்க பார்க்க முடியும். இலைகளை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ற ஸ்லோத் மாதிரியான பல உயிரினங்களை இங்க உங்களால பார்க்க முடியும். இதை தாண்டி
தாண்டி தேனீக்கள், வண்டுகள், பட்டாம்பூச்சி அப்படின்னு மொத்த பூச்சி இனங்களும் இந்த கேனோபி லேயர்ல தான் வாழுது. பல வகையான கிளைடிங் லிசார்ட்ஸ உங்களால இங்க பார்க்க முடியும். ஏராளம் வகையான இனத்தை சேர்ந்த குரங்குகளும் இந்த அமேசான் மழைக்காடுகள்ல வாழ்ந்து வருது. கேனோபி லேயரை அடுத்து அதற்கு கீழே காணப்படுற லேயர் தான் அண்டர் ஸ்டோரி லேயர். இந்த பகுதி தான் அமேசான் மழைக்காடுகளோட மிகவும் இருள் சூழ்ந்த பகுதி. பெரிய அளவு உயரம் இல்லாத ஆனா மிகப்பெரிய இலைகளை கொண்ட செடிகள் இங்க காணப்படுது. அதிக அளவு வெப்பம் இல்லாத பகுதி தான் இந்த அண்டர் ஸ்டோரி. இங்க ராஜான அழைக்கப்படுறது ஜாகுவார். இந்த அமேசான் மழைக்காடுகளோட அண்டர் ஸ்டோரி என்கிற பகுதியில வாழ்ற ஒரு விசித்திரமான தவளை இனம். அதோட பேர் தான் பாய்சன் டாட் ஃப்ராக். இந்த தவளைகள் பார்க்கிறதுக்கு பல நிறங்கள்லயும் அழகா தெரியும். ஆனா ஒரு தவளையோட உடம்புல கிட்டத்தட்ட 10 மனிதர்களை கொல்றதுக்கு தேவையான விஷம் காணப்படும். இந்த அமேசான் மழைக்காடோட கடைசி பகுதி தான் ஃபாரஸ்ட் ஃப்ளோர். பாக்டீரியா, புழுக்கள், ஃபங்கை, பாசிகள் போன்ற உயிரினங்கள் தான் இங்க உயிர் வாழும். இதோட மேற்பரப்புல நீங்க அதிகமான காளான்களை பார்க்க முடியும். இதுலயும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இங்க காணப்படுற ஃபங்கைல அதிகப்படியானவை பயோலூமினசன்ஸ் கொண்டவை. அதாவது தன்னிச்சையாகவே இவைகளால உடலை ஒளிர்விக்க முடியும். இங்க புல்லட் ஆண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு வகையான எறும்பு இனங்களும் காணப்படுது. அதாவது இந்த எறும்பு ஒருத்தரை கடிச்சுச்சுன்னா அந்த கடிபட்ட இடத்துல ஒரு கன்னால ஷூட் பண்ணும்போது அந்த புல்லட் எந்த அளவுக்கு வேதனையை ஏற்படுத்துமோ அதற்கு ஈக்குவலான வலியை உருவாக்குமாம். உலகத்திலேயே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய வண்டு இனமான ஹெர்குலிஸ் பீட்டில் என்கிற வண்டுகளையும் உங்களால இங்க பார்க்க முடியும். இந்த வண்டுகள் சுமார் 19 சென்டிமீட்டர் நீளம் வரை காணப்படுமாம். இகுவானா மற்றும் ஆண்ட் ஈட்டர் மாதிரியான விசித்திர உயிரினங்களையும் இங்க உங்களால பார்க்க முடியும். இங்கு அதிகப்படியான மழை பொழிவை கொண்டிருந்தாலும் மழைத்துளி மேற்பரப்பிலிருந்து தரைய வந்தடைய கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் தேவைப்படுமாம். அமேசான் மழைக்காடுகளை பூமியோட நுரையீரல் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், பூமியில காணப்படுற ஆக்சிஜன்ல கிட்டத்தட்ட 25% ஆக்சிஜன் அமேசான் மழைக்காடுகள்ல இருந்து தான் உருவாக்கப்படுது. ஆனா அமேசான் மழைக்காடுகளோட 20% கடந்த சில நூற்றாண்டுகள்லயே மனிதர்களால அழிக்கப்பட்டாச்சு. அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றம், மரங்களை வெட்டுறது மற்றும் காட்டுத்தீ இது போன்ற பல காரணங்களால அமேசான் காடுகள் அழிவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அமேசான் மழைக்காடுகள்ல 400 முதல் 500க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இதுலயும் 50க்கும் மேற்பட்டோர் வெளி உலகத்தோட தொடர்பில்லாதவங்க. இங்க இவங்களோட பிள்ளைகளை பள்ளிகளுக்கு விடுறது கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையோட தேவையான மின்சாரமோ மற்ற எந்த வசதிகளோ இவர்களுக்கு கிடையாது. அமேசான் மழைக்காடுகள்ல வாழ்ந்துட்டு வர்ற பழங்குடியினர்ல பாதிக்கும் மேற்பட்டோர் பிரேசில்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. இவர்களோட முக்கியமான வேலைகளான தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல், வேட்டையாடுதல் போன்ற தொழில்களை ஆண்களும், பயிர் நிலங்களை விளைவிக்கிறது, பயிரிடுதல் போன்ற வேலைகளை பெண்களும் செய்துட்டு வராங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.